தருண் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வரும் வழியில் தன்னுடைய நண்பனையும் காரில் ஏற்றியிருக்கான். இருவரும் அந்த பெண்ணை மிரட்டி காதில் அணிந்திருந்த 1 பவுன் தோடையும் 1 பவுன் மோதிரம் 1 பவுன் செயினையும் பிடுங்கியிருக்காங்க. அந்த பொண்ணோட அக்கௌண்ட்ல இருந்த 90,000 அமௌண்ட்டையும் இருவரும் பிரித்து அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கிட்டாங்க. இளைஞர்களை குறிவைத்து அவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் இந்த டேட்டிங் ஆப், குறிப்பாக இந்த ஜென்சி பசங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காமிச்சு அவங்கள தன் வலைக்குள்ளே இழுத்து பணம் சம்பாதிக்கிறாங்க இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள். டேட்டிங் ஆப் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் கொடுத்து பாருங்கள், அதில் 100க்கு மேற்பட்ட டேட்டிங் ஆப் இருக்குது. அதுலேயும் 50க்கு மேற்பட்ட டேட்டிங் ஆப்ஸ் இளைஞர்களை ஏமாற்றுவதற்காகவே உருவாக்கப்பட்டது. இப்போதைக்கு டேட்டிங் ஆப் அப்படின்னா டிண்டர், ஹேப்பன், ஜோஸ், ஃப்ரெண்டு, தோஸ்த் அப்படின்னு பல விதமான டேட்டிங் ஆப்ஸ் இப்போதைக்கு இருக்கு. இந்தியா முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களாவது நான் இந்த ஆப் மூலமா ஏமாந்துட்டேன் அப்படின்னு பல புகார்கள் எழுந்த வண்ணம் தான் இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சும் கவர்மெண்ட் ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கு? காரணம் கார்ப்பரேட் இல்லை அப்படின்னா இந்த அரசாங்கமே இருக்காது. இதற்கு முன்னாடி டிக்டாக் அப்படிங்கிற ஒரு செயலி இந்தியா முழுக்க பரவலாக இருந்துச்சு. நம்ம ஜிபி முத்து, இலக்கியாக்கா இவங்கெல்லாம் அந்த ஆப் மூலியமா தான் பிரபலமாகி இன்னைக்கு பெரிய செலிபிரிட்டிகளாக இருக்காங்க. சைனா கூட இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ இந்த டிக்டாக்கை முடக்கி அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும்னு நினச்சோம். உடனே டிக்டாக்கை இந்தியா முழுக்க பேன் பண்ணோம். ஆனால் டேட்டிங் ஆப் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற இளைஞர்களை மட்டும் இல்லாமல் பெருசுங்களை முதற்கொண்டு சீரழிக்குது. ஆனால் இந்த ஆப்பை மாநில அரசுகளும் சரி, மத்திய அரசும் சரி, யாருமே இதை பற்றி வெளியே பேசவே இல்லை. காரணம், கார்ப்பரேட்டுகளின் கையில் தான் அரசு இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசு செயல்படுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இது போன்ற பல டேட்டிங் ஆப், ரம்மி ஆப் போன்ற கேம்ஸ் ஆப் போன்ற பல கார்ப்பரேட் நிறுவனங்களின் முகங்கள் தான் பின்னாடி இருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். டேட்டிங் ஆப் எப்படி செயல்படுது? நாம சிறு வயதில் இருக்கும் போதெல்லாம் டேட்டிங் அப்படின்னு ஒன்று கேள்வி மட்டும்தான் பட்டிருப்போம். டேட்டிங் அப்படின்னா இருவரும் காதலிப்பாங்க. அடுத்த கட்டமாக திருமண வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம பழகி பார்த்து நமக்குள்ள இருக்கிற நிறை குறைகள் எல்லாம் தவிர்த்து அடுத்தது நம்ம சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து ஒன்று சேருவாங்க, இல்லை பிரிஞ்சிருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆன்லைன் மூலியமா டேட்டிங் ஆப் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சீர்கேடு அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அன்னைக்கு நேரில் முகம் பார்த்து பேசி பழகிற காலம் எப்படி இருந்துச்சு? ஆனா இன்னைக்கு யாருன்னே தெரியாம, எந்த ஊருன்னு தெரியாம, எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியாம, இது உண்மையாலுமே ஆனா பெண்ணான்னு கூட தெரியாம பழகி ஏமாந்துட்டு இருக்காங்க பல ஆண்களும் சரி, பெண்களும் சரி. இதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சில ஆண்கள் பெண்கள் போல ஐடியை கிரியேட் பண்ணி ஆண்களையே வலையில மாட்டிவிட்டு அவங்க கிட்டே இருந்து பணம் கொடுங்குறாங்க. இதற்காகவே சில கம்பெனி மாதிரி ஒன்று உருவாக்கி அதுலேயும் குறிப்பாக சில வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களாக கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட இவ்வளோ பணம் தரேன், அவ்வளோ பணம் தரேன்னு சொல்லி ஆண்கள் கிட்ட வீடியோ கால், ஆடியோ கால் அப்படின்னு பேசி சில டைம் நியூடு கால் கூட பேச சொல்லி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுத்து எதிரில் இருக்கிற ஆண்களை ஏமாற்றி அவங்க கிட்டேருந்து பணம் போடுங்கிறாங்க. இதெல்லாம் எங்கெங்க நடக்குது? இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே கேள்விப்படலைன்னு கேட்டால் அப்படி ஒரு நியூஸு இப்போ கூட நடந்திருக்கு. இப்போ ரீசண்டாக கோவையில் ஒரு கல்லூரி மாணவியை கூட்டு பலாத்காரம் செய்து போலீஸில் மாட்டிக்கிட்ட நியூஸ் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முழுமையான முக்கிய காரணம் இந்த ஆப்ஸ் தான். அந்த இடத்துல பலரும் இந்த டேட்டிங் ஆப் மூலியமா தான் வருவாங்களாம். இந்த பெண் கூட தன் தங்கையின் உதவியால ஒரு ஆப் மூலியமா தான் இன்னொரு நபரை சந்திச்சு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, மறுநாளே கோவையில தனியார் விடுதியில தங்கி பணி செய்யும் 25 வயதுடைய ஒரு பெண் பம்பிள் அப்படிங்கிற ஆப் மூலியமா தருண் அப்படிங்கிறவர்கிட்ட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த டேட்டிங் ஆப்பில் இருவரும் பேசி பழகி ஒரு நாள் நம்ம டேட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. தருண் சொன்னதை நம்பி இந்த பெண்ணும் என்கிட்ட கார் இல்லை, நான் எப்படி வர்றதுன்னு கேட்டிருக்காங்க. தருண் உடனே ஒரு லக்ஸுரி காரை எடுத்துக்கிட்டு அந்த பெண் இருக்கிற விடுதிக்கு போயிருக்கான்.
அந்த பெண்ணும் தருணும் காரில் ஏறி இருவரும் வந்திருக்காங்க. தருண் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வரும் வழியில் தன்னுடைய நண்பனையும் காரில் ஏற்றியிருக்கான். அவங்க நினைச்ச இடத்திற்கு வந்ததுக்கு அப்புறமா இருவரும் அந்த பெண்ணை இறக்கி மிரட்டி காதில் அணிந்திருந்த 1 பவுன் தோடையும் 1 பவுன் மோதிரம் 1 பவுன் செயினையும் பிடுங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அக்கௌண்ட்ல இருந்த 90,000 அமௌண்ட்டையும் இருவரும் பிரித்து அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கிட்டாங்க. இது மட்டும் தானான்னு கேட்டா இல்லை. அந்த பொண்ணை எப்படி கூட்டிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி கூட்டிட்டு போய் அந்த விடுதலை விட்டுருக்காங்க. இதுதானான்னு கேட்டா இதையும் மீறி சில சம்பவம். நான் இப்போ விடுதிக்கு போக முடியாது, தயவு செஞ்சு என்னை நீங்களே கூட்டிட்டு போய் ஒரு ரூம் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு யார்கிட்ட டேட்டிங் ஆப் மூலயமா தன்னை ஏமாத்தி தனியாக கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற பணத்தையும் நகையையும் பறித்து திரும்ப கூட்டிட்டு வந்து விட்ட இவங்க கிட்டயே அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி உடனே இவங்களும் நல்லவர்கள் மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணோட மொபைலில் இருக்கிற அக்கௌண்ட்லேருந்தே அமௌண்ட்டை எடுத்து ஒரு ரூம் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. மறுநாள் காலையில தான் இந்த பெண் அவங்க அக்கா கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் காவல்துறை விசாரணை இறங்கி இந்த பையனை மட்டும் பிடிக்கிறாங்க. கூட இருந்த இன்னொரு பையனை பிடிக்கல. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க, அது நமக்கு வேண்டாம். இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம நாட்டு மக்கள் நம்மளெல்லாம கேள்வி கேட்பாங்க, நம்மளை வியந்து பார்க்க தான் செய்வாங்கன்னு நினைக்கிற சில ஹீரோயின்ஸ் கூட இந்த டேட்டிங் ஆப்புகளுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சோசியல் மீடியால பாத்தீங்கன்னாலும் சரி, இல்ல டிவியில பாத்தீங்கன்னாலும் சரி, இந்த மாதிரி டேட்டிங் ஆப்புகளுக்கு ஒரு விளம்பரம் வரும். அதுல வெறும் 9 ரூபாய் கொடுத்தா போதும், நீங்க ஆடியோ கால், வீடியோ கால், நியூட் கால் எல்லாம் பேசிக்கலான்னு அதுலயே வருது. இந்த மாதிரி விளம்பரங்களை ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும். இவனும் இவங்க சொல்றதை நம்பி அந்த 9 ரூபாயை கொடுத்து உள்ள போறான். உள்ள போனதுக்கு அப்புறம் இதை கிளிக் பண்ண இன்னும் 50 ரூபா கொடுங்க, இந்த பொண்ணு கிட்ட பேச 100 ரூபாய் கொடுங்க, இன்னொரு கொஞ்சம் உங்களுக்கு சட்டையை கழட்டி காட்டணுமா அதுக்கு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு பல 1000 ரூபாய்களை இந்த மாதிரி இளைஞர்கள் கிட்டேந்து பறிப்பாங்க. அப்படிங்கிற விஷயத்தையும் உங்க விளம்பரத்துல சொல்லுங்க. இதற்கெல்லாம் அரசு தான் பொறுப்பேற்று இது போன்ற விளம்பரங்கள்ல நடிக்க கூடாதுன்னு சினிமா துறை கிட்ட சொல்லணும். அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு அரசாங்கங்கள் அட்லீஸ்ட் இந்த மாதிரி டேட்டிங் ஆப் நடத்துற கார்ப்பரேட் கிட்ட இருந்தாவது வெளியில வந்து இவங்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை ஏற்றுங்க. எப்படி ரம்மி, பப்ஜி போன்ற ஆன்லைன் கேம்லாம் ஒரு மனிதனை அழிவு பாதைக்கு கொண்டு போகுமோ அதே போலதான் இந்த டேட்டிங் ஆப் இப்ப இருக்கிற குறிப்பா இந்த ஜென்சி பசங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிரும்.